Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒரு கேமோட எப்போ ஃபில்ஃபில் ஆகுதுன்னா அதோட ஃபேன்ஸும் கேமும் இணையும் போது தான் அந்த கேம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. அப்படி பார்த்தோன்னா இந்தியாவில் கிரிக்கெட்டை தெருவுக்கு எல்லாருமே கொண்டாடி வராங்க. சாம்பியன்ஸ் டிராஃபியோட இறுதிப் போட்டியை தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு செய்தியாளர் கோவையிலிருந்து சுதீஷ் மற்றும் சென்னையிலேருந்து அன்பரசன் இருந்திருக்காங்க. சுதீஷ், கோவையில் ரசிகர்கள் இந்த போட்டியை எப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க? அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்குது? இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் நடக்கிறதுனால இந்தியா நியூசிலாந்து மேட்சுக்காக இன்னைக்கு ஒரு 12 மணிக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு இங்கே கிரிக்கெட் ரசிகர்கள் வாரம் விடுமுறை நாட்களில் இந்த மைதானம் நிறைஞ்சு காணப்படும். கிரிக்கெட் ரசிகர்கள் அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்போ சாம்பியன்ஷிப் டிராஃபி மேட்ச் நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரம்பம் முதலே பாகிஸ்தான் விளையாண்ட அந்த மேட்ச்ல இருந்த எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு. ஃபைனலுக்கு இந்தியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலுக்கு இந்தியா வந்திருக்கிறதுனால இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களை பிடிச்சி வச்சிருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அந்த மேட்ச் பார்க்கறதுக்காக போயிடுவாங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஃபைனலாக ஒரு மேட்ச் விளையாண்டு போகலாம் அப்படின்றதுக்காக ரசிகர்கள் இங்கே இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். இன்னைக்கு இந்த ஃபைனல் மேட்ச் நடக்குது இல்லையா இந்தியா நியூசிலாந்து. ஸோ இந்த மேட்ச் எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்போ லாஸ்டா துபாயில ஒரே இடத்துல நம்ம வந்து ஒரே பிச்சில் விளையாண்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானும் நியூசிலாந்து 2 டீமுமே அதே பிச்சில் தான் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ஒரு 80% கண்டிப்பா இருக்குங்கிற நம்புறேன். மேபி இருக்கலாம், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல வந்து விராட் கோலி நல்லா ஆடுவாருன்னு எதிர்பார்க்கறேன். ஏன்னா போன தடவை கிளாசிக் ராகுல் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் நல்லாவே ஃபார்மில் இருக்காரு, ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்சும் நல்லா ஆடுவாருங்கிறத எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல பார்த்தோம்னா முகமது ஷமி அவர் இன்னும் பெட்டராகவே பண்ணிட்டு இருக்காரு. பும்ரா இல்லாதது கொஞ்சம் பின்னாடி என்ன சொல்லுவாங்க, வாட்டவரிட்டிஸ் ஒரு பலமே இல்லாமல் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. முகமது ஷமி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டரா நல்லாவே ஜொலிச்சுட்டு இருக்காரு. இந்த மேட்ச் கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறத பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியாவை ரொம்ப எதிர்பார்த்து அவரு அதிகமாக ரன் அடிப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு ரசிகர் ஹர்திக் பாண்டியாவோட அதே என்ன வச்சிருக்க அந்த டிஷர்ட் என்ன வச்சிருக்க ஒரு ரசிகர் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவான். ஹர்திக் பாண்டியாவை நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? எவ்வளவு ரன் அடிப்பாருன்னு பாக்குறீங்க? எப்படியோ ஒரு 50 போட்டு வரும். வந்து இறங்கினாலே ஸ்டேடியம்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கும். ஒரு ஹர்திக் பாண்டியா இருக்கான், மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க ஹர்திக் பாண்டியா வந்துட்டாரு, அது போதும். அவரை பார்த்து பேட்டிங் பார்க்கறது அது நல்லா இருக்கும். மற்றபடி ஹர்திக் பாண்டியா பவுலிங்கு, அவரோட ஆட்டிடியூடு, பர்ஃபார்மன்ஸ்னால் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு சிக்ஸும் அப்படியே ஏரியா ஃபுல்லாக அப்படியே கத்திட்டு அந்த மாதிரி இருப்போம். அவரோட பேட்டிங்கில் அந்த ஒரு 6 பறந்தாலே அப்படி கத்திட்டு இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். இந்த இந்தியா நியூசிலாந்து இந்த ஃபைனல் மேட்சை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதே போல் ஏற்கனவே பாகிஸ்தான் கூட வின் பண்ண அந்த மேட்ச்சு, நியூசிலாந்து கூட வின் பண்ண அந்த மேட்ச் அதே பிட்ச் தான் இப்போவும் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மேட்ச்சு இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க. நிச்சயமா ஹார்திக் பாண்டியா வந்து தன்னோட கிளாஸ் என்னன்னு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா காமிச்சிருந்தாரு. இது தொடர்ந்து பேசலாம். அன்பரசன் சென்னையில இருந்திருக்காரு. அன்பரசன், இப்ப மெரினா மற்றும் பெசன்ட் நகர்ல சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அங்க கள சூழல் என்னவா இருக்கு? சாம்பியன் டிராஃபி 2025 இறுதிப் போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் துபாயில் சரியா 2:30 மணிக்கு நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கிடையே நடைபெற இருக்கு. சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு டிராஃபி போட்டியில இறுதிப் போட்டியில நியூசிலாந்து மற்றும் இந்திய அணி வீரர்கள் நேருக்கு நேராக மோதுற இந்த ஆட்டத்தை பார்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இங்கு ஆரவாரத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதனை அடுத்துதான் சென்னையில் வந்து இந்த ஆட்டத்தை பார்ப்பதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை மெரினா கடற்கரை, அதே போன்று பெசன்ட் நகர் கடற்கரையில் LED திரையிடல் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த விளையாட்டை கண்டுகளிக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதற்கான வேலைகள் மும்முரமாக மெரினா கடற்கரையில் தற்போது நடைபெற்று வருவதை நம்மால் நேரலையில் காண முடிகிறது. அந்த காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் அஸ்வின் அவர்கள் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பா ICC சாம்பியன் டிராஃபி 2025ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியானது இந்தியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே இன்னும் சற்று நேரத்தில் துபாயில தொடங்க இருக்கு. 8 அணிகளுக்கு இடையே நடந்து வந்த இந்த சாம்பியன் டிராஃபி போட்டியில இந்தியா ஆஸ்திரேலியா அணியை வென்றும், அதே போன்று நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்க அணியை வென்றும் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து வெற்றி யாருக்கானது என இரு நாட்டு ரசிகர்களின் இதய துடிப்பை எகிரவிட்டு தங்களது பல புரட்சியை இன்னும் சற்று நேரத்தில் காட்ட இருக்காங்க. குறிப்பா சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவும் நியூசிலாந்தும் நேருக்கு நேர் மோதுறதால இந்தியா மற்றும் நியூசிலாந்து நாட்டு ரசிகர்கள் மட்டுமில்லாம உலக கிரிக்கெட் ரசிகர்களே இந்த போட்டியை காண மிகுந்த பேரார்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். 2000 ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல், அப்புறம் 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பை செமிஃபைனல், அதுக்கப்புறம் 2021ஆம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் ஆகிய போட்டிகளில் நியூசிலாந்து அணி
இந்திய அணியை தோக்கடிச்சு இந்திய ரசிகர்களோட இதயங்களை நொறுக்கி எடுத்தாங்க. ஆனா அதுக்கு பழிவாங்கிற விதமா தான் 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை செமிஃபைனல் மேட்ச்ல நியூசிலாந்தை தோக்கடிச்சு அவங்க நாட்டு ரசிகர்களோட இதயத்தை நொறுக்கினாங்க இந்திய அணி வீரர்கள். இப்ப நடக்கிற சாம்பியன் டிராபி 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 நாடுகளும் நேருக்கு நேர் மோதுறதால என்ன நடக்கும், யார் ஜெயிப்பா அப்படிங்கிற பேரார்வம் ரசிகர்கள்ட்ட மேலோங்கி இருக்கிறதால கோடை உச்சி வெயிலும் திரையிடுதலுக்கான வேலைகளை மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்திலும் இந்த LED திரை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் விண்ணை முட்டும் ஆரவாரத்தோடு மெரினா கடற்கரையில கண்டுகளிச்சாங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதனால இன்னைக்கு நடக்க போற இந்த ஃபைனல் மேட்சுக்கும் அதை விட அதிக அளவுல ரசிகர்கள் வருவான்னு எதிர்பார்க்கப்படுறதால பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் சென்னை மெரினா கடற்கரையிலும் அதே போன்று பெசன்ட் நகர் கடற்கரையிலும் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா LED திரை மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் LED திரையை வைத்து அதுக்கு அருகாமையில பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா இரும்பு தடுப்பு வேலிகள் மூலமா இந்த ரசிகர்களை வரவேற்று அவர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பும் போடப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டுமல்லாமல் இந்த மெரினா கடற்கரையில் காலையில இருந்து சுத்தப்படுத்துதல், அதாவது ரசிகர்கள் பெருமளவில் வருவாங்கிறதுக்காக இந்த சுத்தப்படுத்துதல் பணியும் ஒருபுறம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய இதர வேலைப்பாடுகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் அதே போன்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் சேர்ந்து இந்த பணியை துவங்கியிருக்காங்க. அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சந்தானம், நிச்சயமா மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மேட்ச் பார்க்க பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டம் கூடியிருந்தாங்க. இன்றும் போட்டி தொடங்கிய பின்பு வெயில் குறைய ரசிகர்களுடைய வருகை அதிகரிக்கும்னு நம்ம நம்புறோம். இனிப்பில் வந்து தகவல் தந்ததுக்கு நன்றி சுதீஷ் மற்றும் அன்பரசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.